நம்ம பத்திரிகை நிறுவனங்கள் மூலமா ஊடகங்கள் மூலமா நான் சொல்ல வேண்டியது, வாங்கி வச்சுட்டு அனுப்புறதை விட, ஏன்னா அவங்க கிட்ட எல்லா நம்பரும் இருக்கு. அவங்க எல்லா எண்ணும் அவங்க கிட்ட இருக்கு. அப்படியே வாங்கி அதை பதிவு செய்து நம்ம ஆதார் எண்ணை வைத்து அதை பதிவு செய்தா இலகுவா இருக்கு. அதனால அவர் இருக்கும் போதே வாங்கி பதிவு செய்து கையில கொடுத்துருங்க. எல்லாரும் ஒரு மாய தோற்றம், என்னமோ அந்த ஃபார்ம் வந்து ஃபில்லே பண்ண முடியாது, ஏதோ பரீட்சை எழுதுற மாதிரி அவரே சொல்றாரு. எல்லாரும் என்ன, இல்ல நாங்க அப்புறம் மெதுவா பதிவு பண்ணி கொடுக்கறோம், நிறைய பதிவு பண்ண வேண்டியிருக்கு, அப்படிலாம் இல்லவே இல்லை. அதனால ஒண்ணு வந்து பழைய சேர்ல உள்ளதுக்கு என்னெல்லாம் இருக்கு, புதிய வாக்காளர் பதிவு செய்யறதுல ஒண்ணுமே இல்லை. நேரா பேரு, அவங்களோட ஆதார் அட்டை, டேட் ஆஃப் பர்த் பதிவு செஞ்சுட்டா போதும். அதனால முதலமைச்சருக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த SIR என்ற சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த இந்த டிரைவர் இயக்கத்தை ஏதோ ரொம்ப பயங்கரமா ஒண்ணு நடக்குது, சுனாமி மாதிரி ஒண்ணு நடக்குது, புயல் மாதிரி ஒண்ணு நடக்குது, பூதம் மாதிரி ஒண்ணு நடக்குது. அதனால எல்லாரும் எல்லாம் பயந்திருக்க மாதிரி, தயவு செய்து ஒரு முதலமைச்சரோட கடமை என்ன, ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு மாநிலத்துல ஒரு நடவடிக்கை இருக்கும் பொழுது அதை மக்களை ஊக்கப்படுத்தணும், இலகுவாக்கணும் மக்களை. ஏனென்றால் இது எல்லாரோட கடமை, எல்லாரோட உரிமை. அதுல இருந்து முதல்ல இருந்தே அதுக்கு காணொலி போடுறது, அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப இது செய்யக்கூடாதுன்றது ஒரு மாதத்திற்குள்ள இதற்கு முன்னால பல மாநிலங்கள்ல செய்யப்பட்டிருக்கு, பீகார்லயும் செய்யப்பட்டிருக்கு. அதனால இது வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு நான் எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அதாவது என்ன சொல்லியிருக்காரு, எல்லாமும் சொல்லியிருக்காரு. வந்து ரொம்ப பயங்கரமா ஒண்ணு வர்றது மாதிரியும், இடியாப்ப சிக்கல் அப்ப இட்லி மாதிரி அப்படியே பிடிச்சு சாப்பிட வேண்டியதான், அது அப்படிதான் இருக்காது. இல்லைன்னா நம்ம அம்மாலாம் சுட்டு தர தோசை மாதிரி அப்படியே பிட்டு அப்படியே வாயில வைக்க வேண்டியதா, இல்லை பெரிய இடியாப்ப சிக்கல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால இது வந்து இலகுவா இருக்கு. இன்னும் சொல்ல போனா எனது வேண்டுகோள், முதலமைச்சர் ஒரு காணொலி வெளியிடணும். இந்த அதிகாரிகள் வர்றாங்க, அவங்க வந்து இது இலகுவா இருக்கு, ஏற்கனவே ஆதார் எண்ணையும் உங்க பழைய ஐடி கார்டையும் எடுத்து வச்சுக்கோங்க, வந்த உடனே 1 நிமிடமிலிருந்து அரை நிமிடத்துல பதிவு செய்து கொடுத்துடலாம், நான் தவறா சொல்லிட்டேன் அப்படின்னு. ஏன்னா நான் அனுபவபூர்வமா பதிவு செய்துட்டு இப்ப வந்திருக்கிறேன். அதனால முதலமைச்சர் இதை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, அவங்க கூட்டணி கட்சிகளும் ஏதோ SIR பயமுறுத்தி கொண்டே இருக்க வேண்டாம் என்பது எனது கருத்து. இன்னொன்று, இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமான அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கணும். 3 மாநிலத்திற்கு நம்ம பேருந்து போக முடியாத நிலையில இருக்கு. அவங்க பேருந்து இங்க வரலாம், ஆனா நம்ம பேருந்து போக முடியாத நிலையில இருக்கு. ஆனா இன்னைக்கு திருமண விழாக்களை போய் பேசும்போதும் பாஜக இந்த SIR மூலமாக தமிழகத்தில் திமுகவை தோற்கடிக்க பார்க்கிறது என்று சொல்கிறார். இதுல எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. இது வந்து வாக்காளர் பதிவு தான், ஏதோ இப்ப ஓட்டு போட்டு எண்ண போறது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. அதனால ஏன் இந்த பயம் முதலமைச்சருக்கு வருகிறது என்றால், முறைகேடாக நீங்கள் வாக்குகளை சேகரித்து வைத்திருக்கிறீர்கள். நான் அதிகாரப்பூர்வமா சொல்றேன், இதே தென் சென்னையில எங்களுக்கு ஆதாரபூர்வமான வாக்குகள் நீக்கப்பட்டு போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். ஆக இன்னைக்கு அந்த போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுட்டா நாம என்ன செய்யறது அப்படின்ற பயத்துல முதலமைச்சர் இருக்கிறார், அவர்கள் கூட்டணி கட்சிகள் இருக்கிறார்கள். அதனால் இது ஒரு நேர்மையான பட்டியல் திருத்தம். இந்த நேர்மையான பட்டியல் திருத்தத்திற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இதுல பாஜகவிற்கு எந்த சங்கடமும் இல்ல. எல்லாத்தை விட அன்பு சகோதரர் யாரு, ராகுல் காந்தி. அப்படியே ஒரு சகோதரர் தான் கூப்பிடுவாராம், அண்ணான் தான் கூப்பிடுவாராம். ஆனா அவர் சொன்னாராம், அடக்குமுறைக்கு எதிராக உள்ள கட்சி திமுகன்னு ராகுல் காந்தி சொன்னாராம். இந்த ராகுல் காந்தி இவங்களையே அடக்குமுறையில, இந்த ஸ்டாலினையே எமர்ஜென்சி பீரியட்ல அவசர நிலை பிரகடனத்துல சிறையில போட்ட ராகுல் காந்தி கட்சியை பார்த்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற கட்சி என்று திமுக சொல்றாங்களாம். அதே மாதிரி நம் இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், அப்ப இந்த ராகுல் காந்தி எங்க போனாருன்னு தெரியல, அண்ணன் ஸ்டாலின் எங்க கோரிக்கை வைத்தாருன்னு தெரியல. அதனால
தொடர்ந்து பாஜக மீது சேரை ஆசி வீசுவதை விட இது திருத்தத்திற்கு மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினம் உதயநிதி பேசும்போது அதிமுகவுடைய ஓனர் பாஜக அப்படின்னு மறைமுகமா சொல்றாரு, குறிப்பா அடிமையா வச்சிருக்காங்கன்ற கருத்தையும் நான் கேட்கிறேன். அதனால தான் நான் கேட்கிறேன், அப்படின்னா திமுகவோட ஓனர் காங்கிரஸா? திமுகவோட ஓனர் யாரு? ஏன்னா அவங்க தான் எமர்ஜென்சி பீரியட்ல அண்ணன் ஸ்டாலினை சிறையில தள்ளினாங்க. இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரும்போது இவங்க எந்த விதத்திலும் அவங்களுக்கு உதவி செய்யல. ஆக யாரு ஓனரு யாரு ஓட்டர்னு கூட இப்ப தெரிய மாட்டேங்குது. இப்ப யாரு ஓட்டர்னு தான் கணக்கெடுப்பு நடக்குது, யாரு ஓனர்ன்றது இல்ல. அதனால தம்பி உதயநிதி அவர்கள் முதலில அவர் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு? ஒரு அனுபவம் இல்லை. ஆனா நேத்து ஒரே மகிழ்ச்சி, ஏன்னா அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தம்பி கதிர் ஆனந்துக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துட்டார் என்ற ஆசையில மகிழ்ச்சியில ராஜேந்திர சோழன் வரைக்கும் போயிட்டார். ஆக உன்னை கொடுத்து மாவட்ட செயலாளர் கொடுத்து கதிர் ஆனந்த் அந்த மாவட்டத்தை பிரிச்சு கதிர் ஆனந்துக்கு கொடுத்த உடனே அப்படியே அண்ணன் துரைமுருகன் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றதையும் மறந்து ராஜேந்திர சோழன் அளவுக்கு போயிட்டாங்க. அப்ப நீங்க தாங்க அடிமை கூட்டம். இது என்ன அரசாங்கம் என்ன நடக்குது? இது என்ன மன்னராட்சி நடக்குதா? ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் மாதிரி அங்க நீங்க தான் சொன்னீங்க இது மடமான்னு கேட்டீங்க. ஆனா இன்னைக்கு ராஜேந்திர சோழன் லெவலுக்கு போயிட்டீங்க. அப்ப இது மன்னராட்சி நடக்குதா மக்களாட்சி நடக்குதா? மன்னராட்சி என்று அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் எங்கே ஜனநாயகம் இருக்கிறது? உதயநிதிக்கு என்ன உரிமை இருக்கிறதுங்க? இன்னைக்கு எதன் மூலமா வந்தார் அவர்? துணை முதலமைச்சரா? நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னைக்கு சமூக நீதினு சொல்றீங்களே, சமூக நீதியில ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்க வேண்டியதானே? அன்னை திருமாவளவன் போனவெல்லாம் எங்க போறாங்க? செல்வ பிறந்தங்க எங்க போறாரு? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்தே மாதரம் பாடல் பாடுவதற்கு சில இடங்களில் தடை விதித்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. செல்வ பிறந்தங்க எங்கெங்க போனாரு? திமுகவோட ஒரு கிளை கழகமா மாறிட்டாரு, காங்கிரஸ மாற்றியாகி விட்டது. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவனும் கிளைக்கழகங்களோட அவரு அதை விட கீழ்கழகமா மாத்திக்கிட்டாங்க. ஆக நீங்க தான் உங்க கூட்டணி கட்சிகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் தர்மபுரி கடலூர் மருத்துவமனையில மருத்துவர் இல்லைன்னு போராடுறாங்க. ஆனா அதே நேரத்தில் நாங்க கூட்டணியில தான் இருப்போம். நீங்க எங்கேயும் போக வேண்டாங்க, அறிவாலயத்துக்கு போயிட்டு இன்னைக்கு இப்படியெல்லாம் அடிமையா இருந்து கொண்டு மக்கள் பிரச்சனை பத்தி கொஞ்சம் சிந்திக்காம இன்னைக்கு திமுக மற்றவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதே தவிர அவங்க எஜமானர்களாக இருக்கிறார்களே, முதலாளிகளாக இருக்கிறார்களே தவிர பாஜக அதிமுக கூட்டணியை சொல்வதற்கு இவங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்குகள் அதுக்குதான் அவங்க ஒப்புகை சீட்டை கொடுத்து அவங்க அதற்காக அப்ளை பண்ணலான்னு தேர்தல் கமிஷன் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. தேர்தல் கமிஷன் இன்னும் இலகுவாக்கி இருக்காங்க. நம்மளுக்கு அந்த பிஎல்ஓ வரணும்னு கூட நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. மிக இலகுவாக்கி அத இணையதளத்துல தான் தமிழர்கள் படித்தவர்கள் அதிகம் இருக்கின்ற மாநிலம் இந்த மாநிலம். ஒரு 30 நாள் கூட தேவையில்லை நம் தமிழர்களுக்கு, ஒரே நாள்ல பதிவு செய்திருவாங்க. அதனால இதுக்கு முன்னால இல்லைன்னா கூட அவங்க ஆதார் அடையாள அட்டையை வைத்து அவர்கள் அதற்கான விண்ணப்ப படிவத்தை அனுப்பலாம் என்பது தேர்தல் கமிஷனோட. இல்ல 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 நீங்க இந்த கேள்வி கேட்பீங்க. இன்னொன்னு, நான் திருநெல்வேலி கலெக்டரை பாராட்டுறேன். 90% நாங்கள் விண்ணப்ப படிவத்தை கொடுத்துட்டோம்னு சொல்றாரு. ஆனா சென்னையில 10% கூட போகலன்றாங்க. இப்ப சென்னையில என்னங்க பிரச்சனை? சென்னையில மக்கள் பிரச்சனையா, இல்லன்னா ஆட்சியர் பிரச்சனையா, இல்லன்னா ஆளுகின்றவர்கள் பிரச்சனையா? இப்ப நம்ம எல்லாத்தையும் விநியோகம் செஞ்சுட்டா முதலமைச்சர் இது சிரமம் சொல்லிட்டு இருக்காரு. கலெக்டர் அவங்க கார்பரேஷன்ல உள்ளவங்க எல்லாத்தையும் விநியோகம் செஞ்சுட்டா முதலமைச்சர் பேரு கெட்டு போயிடுமேன்றதுக்காகவே சுணக்கமா கொடுக்கறாங்க நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, எங்க டிரைவர் ராமநாதபுரத்துல இருந்து பணியாற்றுறாரு. முதல் நாளே அவங்க வீட்டுக்கு விண்ணப்பம் வந்துருச்சு. அவங்க வீட்டுக்காரங்க போன் பண்ணி கேட்டாங்க, இல்ல இங்க வேலை செய்யறாங்கன்னு நாங்க கையெழுத்து போட்டு வாங்கிக்கிட்டோம், என்ன லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க சொன்ன மாதிரி வெளியூர்ல இருக்கு, அதனால அவங்க வரணும்னு இல்ல. எந்த பெரிய ஏதாவது அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா உடனே அவங்க கிட்ட இருந்து டெத் சர்டிபிகேட் கேட்பாங்க அப்படின்னு சகோதரி ஜோதிமணி சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல. அதனால சும்மா
அப்படியே காம்ப்ளிகேட் பண்ணிட்டே போகாதுங்க. நீங்க தான் அதை இடியாப்பமா ஆக்கிக்கிட்டே போறீங்க. இடியாப்பம் ஒன்றும் டைஜஸ்ட் ஆகும். இப்ப இடியாப்பத்துலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாவம் அந்த இடியாப்பத்தை போய் இடியாப்ப சிக்கல்னு நாங்க சொல்றது ஈஸியா சீரணம் ஆகணும்னா இடியாப்பம் சாப்பிடுங்கன்னா நாங்க மருத்துவர் சொல்வோம். இடியாப்பத்திலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடியாப்பத்தை சிக்கலா பாக்குறவங்க கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு டெல்லியில இருக்க பிக் பாஸுக்கு நம்ம பழனிசாமி ஆமாம் போடுறவரா மாறிட்டாரு. அதிமுகவும் பாஜகவும் தேர்தல் ஆணையம் சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய ஆமாம் போடுறாரு. ஏனுங்க உண்மையை ஏற்றுக்கொள்கிறார்கள்ங்க. நான் கேட்கிறேன், உங்களோட பிக் பாஸ் யாருங்க? ராகுல் காந்தி உங்க பிக் பாஸா? யாரு நான் கேட்கிறேன். அப்ப நீங்க கூட்டணியில இல்ல, ஒரு அனுபவபூர்வமான ஒரு நட்பை கூட நீங்க பிக் பாஸ்னு பேசுனீங்கன்னா, நீங்க பாஸ் மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் எப்படி? ஆக ஒரு ஜனநாயக முறைப்படியே நீங்கள் நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் நான் கேட்கிறேன். அப்படி பார்த்தா அண்ணன் முருகன் பேசுறாரு, அப்ப உதயநிதி பிக் பாஸா? நேற்று ஒரு நிகழ்ச்சியில பாக்குறேன், அமைச்சர்கள் எல்லாம் 3வது 4வது வரிசையில உதயநிதி, அப்புறம் இன்ப நிதி, அப்புறம் அந்த நிதிகளுக்கு தான் நிதி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய நிதி தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அதனால தமிழகத்துல முதலமைச்சர்கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை கடுமையாகவே நான் பதிவு செய்யறேன். தயவு செய்து மக்கள், ஏன்னா வர்ற பியர் நான் கேட்டேன், இல்ல இது ரொம்ப கொடுத்துட்டு போங்க, ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்குன்னு டிவில டெய்லி சொல்றாங்க அப்படின்னு. ஒரு நிமிஷத்துல உட்கார்ந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வர வேண்டியதுதான். அதனால இலகுவா இருக்கிறத காம்ப்ளிகேஷன் சொல்லாதுங்க. ஒருவேளை நீங்க பரீட்சை எழுதுற மாதிரியே இதையும் நினைச்சுக்கிட்டீங்களா எனக்கு தெரியல. கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே கிடுகிடுன்னு எழுதுறவங்க நாங்க, பிரச்சனையே இல்லை. அதனால தயவு செய்து உங்களை மாதிரியே மக்களை நினைக்க வைக்காதுங்கன்றது எனது கருத்து.